இந்த பணம் இருக்கு. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தனும் நாயா பேயா அலைஞ்சு கடைசியில நம்மளுடைய தேவைக்கு கூட நம்மளால சம்பாதிக்க முடியல. ஒருத்தனுடைய தேவை அன்னைக்கு 1000 ரூபாய் இருந்தா அவனுக்கு கிடைக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 300 ரூபாய். ஆனா இப்ப நம்ம ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். அதாவது உழைக்காம உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய பேர் உள்ள வந்து காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு காரு, வீடு, பங்களா, பெரிய ராயல்ட்டியான ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நினைச்ச நேரம் போய் கார் வாங்கிட்டு வர்றீங்க, நம்ம பொம்மை கார் வாங்குற மாதிரி வாங்குறீங்கன்னு பார்த்தா அவங்க என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்காக வெறும் இதுக்காக சொல்லக்கூடாத வேலையெல்லாம் பாக்குறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ்ல நிறைய பேரு பாகிஸ்தான் உளவாளிகள் டைட்டிலோட போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா அந்த டைட்டில்னா வெளியில வரல. அதாவது இந்த காசுக்காக கட்டின பொண்டாட்டியவே அந்த அதாவது இந்த சாப்பாடை சாப்பிடுறதுக்கு பதிலா வேற செய்யலாம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வேலையை செஞ்சே சாப்பிடுறானுங்க. இப்ப ரீசெண்ட்லியா கார் வாங்கின வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இவனுங்க எப்படிடா கார் வாங்குறானுங்க, எதை வச்சு கார் வாங்குறானுங்கன்னு பார்த்தா பொண்டாட்டிய வச்சு கார் வாங்குறானுங்க, இல்லாட்டி பிள்ளைய வச்சு கார் வாங்குறானுங்க. வெக்கமே இல்லாம பொண்டாட்டி கீழே உட்கார்ந்து இருக்கிறா, மேல டாப் ஆங்கில நல்லா இறக்கி விட்டு மேல டாப் ஆங்கில குழந்தைய கொஞ்சம் வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க, கோயம்புத்தூர் செட்டு. மேல இருந்து பார்த்தா உள்ள இருக்க உள்ளாடை வெளியே தெரியுது. அதை சொல்றதுக்கு நம்மளுக்கு வாய் கூசும். சரி, அப்படியே டைவர்ட் பண்ணி அப்படியே திருச்சி பக்கம் திரும்பணும்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேணாம். வெக்கமான சூடு சொரணை எல்லாம் இல்லாத குடும்பம். அவங்க ஆல்ரெடி 2 வீடு கட்டிட்டாங்க, இனி அடுத்து கட்டுறதுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஒரு வரைமுறைன்னு பாத்தீங்கன்னா, கஷ்டப்பட வேணாம், எந்த ஒரு வேர்வையும் சிந்தாம அழகா ரூம்குள்ள உட்கார்ந்துகிட்டு புருஷன் முன்னாடி கொஞ்சுறதையும் புருஷன் முன்னாடி கட்டி பிடிக்கிறதையும் அவருடைய மகள் அரைகுறை ஆடை போட்டு மாடலிங் பண்ற மாதிரி வீடியோ எடுத்து போட்டு சம்பாதிக்கிறதுக்கு இப்ப நிறைய இறங்கிட்டானுங்க. இதுல இருந்து மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஜென்ரேஷன் இப்படியே போகுது, இந்த ஜென்ரேஷன் தூரத்திலேயே இருந்துருமா இல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்துரும். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான வீடியோக்களை அப்டேட் பண்றது பாக்குறது இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல இருக்க லிஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் பசங்க 1, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க 2, இதுல பெண்களும் உண்டு, ஆண் பெண்களும் உண்டு. அதே மாதிரி அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்க பெண்கள், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்க ஆண்கள். சோ இதுல யாருமே விட்டு வெளியில வரல. அதாவது A to Z எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அத்தனை எழுத்துக்களும் ஆங்கிலம்ன்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே பார்த்தோம்னா இந்த வீடியோக்களை வந்து அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் மாப்பிள்ள நீ பாத்தியா, புதுசா ஒரு வீடியோ வந்திருக்குது, ஏய் மச்சான் நீ பாத்தியா, நேத்து ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன். இதெல்லாம் வந்து கேட்கவும் பார்க்கவும் என்ன மனசுல சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு பசங்களுக்குள்ள பெண்களுக்குள்ள பரிமாற விஷயமா இருந்தாலும், நம்மளுடைய ஜென்ரேஷன்ல இருக்க ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, கலிகாலம். ஓப்பனா சொல்லணும்னா அந்த ஏஜ்ல இருக்கவங்க சொல்லுவாங்க கலிகாலம்டா இது அப்படின்வாங்க. இந்த கலிகாலம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு காலத்துல ஒரு பொண்ணு பார்க்க போற இடத்துல, சார் எங்க வீட்டுல பையன்கிட்ட பொண்ணோட போட்டோ சார், பொண்ணு போட்டாலும் இப்ப கொடுக்க முடியாது சார், பிள்ளைய வாழ்க்கை இல்லையா, ஃபர்ஸ்ட் பையனை பார்ப்போம், பையனை பத்தி தெரிஞ்சுக்குவோம், பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் சரின்ற பட்சத்துல நம்ம வந்து பொண்ணு போட்டோவை ஷேர் பண்ணிக்குவோம் சார்ன்னு சொல்லுவாங்க. ரீசெண்ட்லியா நான் விசாரிச்ச வரைக்குமே அந்த ஜென்ரேஷன் கேப்புக்கு முன்னாடி இருக்கவங்க கல்யாணம் பண்ணும்போது பொண்ணை பார்த்ததே கிடையாது. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் மூஞ்சியவே பார்ப்பானுங்க. அதுவும் பொண்ணுங்க கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் முடிஞ்சு குழந்தை பிறக்கிற வரைக்கும் புருஷனை முழுசா பார்த்ததெல்லாம் கிடையாது. பொண்ணுங்களையும் அதே மாதிரிதான் ஆண்கள். இதெல்லாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்குள்ள இருந்ததுனால அந்த சீரழிவை தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. என்னைக்கு ஆண் பெண்ணை வந்து அடக்கி வைக்கிறான், அடிமைப்படுத்துறான்னு சொல்லி ஆரம்பிச்சானுங்களோ, இப்ப ஆண்கள் அடிமை இருக்க சூழ்நிலையா இருக்கு. நான் இப்படித்தான் இருப்பேன், வேணும்னா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில போ. இந்த பேச்சு இப்ப நிறைய இடத்துல வந்துகிட்டு இருக்கு. இத வந்து ஆம்பளை சொல்லலைங்க, பொம்பளையிலே சொல்றாங்க. இப்ப இருக்க பெண் பிள்ளைகள் நிறைய பிள்ளைங்க இப்ப இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க.
ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன்டா, நீ சொல்றத நான் எதுக்குடா கேட்கணும்னு புருஷனை கேக்குதுங்களா. சோ அவனும் பொண்ணு பதில் பேச முடியல. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தானடா நீ தாலி கட்டின, நான் வீடியோ போடுறது தெரியாதா, ஆடுறது தெரியாதா, ஓடுறது தெரியாதா, ஃப்ரெண்ட்லியா பாய் ஃப்ரெண்டோட வெளியே போறது தெரியாதா வராதான்னு சொல்லி கேள்விக்கு மேல கேள்வி. அப்ப என்ன ஆகுது, சரி சாக்கடைக்குள்ள விழுந்துட்டோம், நம்மளும் சேர்ந்து பொருளுவோன்றனால நீ ஆடுறியா நானும் சேர்ந்து ஆடுறேன், உன்னைய வச்சு காசு வருதுல்ல நானும் உட்காந்து கூத்தடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரு பங்களா ட்ரெஸ் ஊரை சுத்துறது எல்லா இடத்துக்கும் பொண்டாட்டிய கூட்டிட்டு நல்லா போய் நல்லா காட்டிடுறானுங்க. அதெல்லாம் குறை வைக்கல. அதாவது காட்டிட்டு ஆட்டிட்டு காசு வாங்கி அவங்க உட்காந்துக்கிறானுங்க. அந்த பாக்குறவனுங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, நாளைக்கு அங்க பாத்துக்கிட்டு இருக்க அதே விஷயத்த தன்னுடைய வீட்டுல இருக்க பெண்கள் செய்ய மாட்டாங்கன்ற என்ன தைரியத்துல பாக்குறானுங்கன்னு தான் தெரியல. ஒரு காலத்துல செவுத்துல போஸ்டர், ஏதாவது ஒரு கவர்ச்சி போஸ்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வாளியில தார் எடுத்துட்டு போய் அடிப்பானுங்க. ஏன்னா ஸ்கூல் பிள்ளைலாம் அந்த பக்கம் போகுது, பசங்க அந்த பக்கம் வரானுங்க, பெண்கள் போற இடம் வார இடம் பொது இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அதை அடிச்சு விட்டுட்டு வருவானுங்க. இது அந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குமுதம் புத்தகம், குமுதம் புத்தகத்துல நிறைய பேர் புக்கை எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியாது. ஆனா குமுதம் புத்தகத்தை பெரும்பாலான பெருசுகள் வாங்குறதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புக்கை வாங்கினே சென்டர் பேஜ் பின்னடிச்சு வச்சிருப்பானுங்க. அந்த பின்னடிச்ச பேஜை ஓபன் பண்ணா உள்ளாடையோட 2 போட்டோ இருக்கும், இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு. இதை பாக்குறதுக்கே தெரு தெருவா ஓடுவானுங்க பாதி பசங்க. அந்த உள்ளாடையோட இருக்கிற போட்டோஸை பாக்குறதுக்கு தெரு தெருவா ஓடுவானுங்க. இப்ப அந்த காலம்லாம் மாறி தன்னுடைய மொபைல் போன் கையில இருக்கும் பொழுது எந்த நேரம் வேணுமோ எந்த செகண்ட் வேணுமோ அந்த செகண்ட்ல அவனுக்கு பிடிச்ச ஒரு வீடியோவை, பெண்களின் வீடியோக்களை நியூடா பாக்குற அளவுக்கு ஆப்ஷன் ஆகி இப்ப கையிலேயே இருக்கு உலகமே. அந்த உலகத்துல இருக்க நல்ல விஷயத்தை தவிர கெட்ட விஷயங்களை மட்டும்தான் அதிகமா பயன்படுத்துறோம். ஆண் பெண் இருவருக்குமான பதிவு தான் இது. ஏன்னா நான் பாக்கலன்னு சொல்லி பொண்ணும் சொல்ல முடியாது, நான் பாக்கலன்னு ஆணும் சொல்ல முடியாது. ஏன்னா எப்படினாலுமே அவங்க யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஐடியிலயோ இல்ல ஏதாவது ஒரு பேஜ்ல லிங்க் ஆன வீடியோக்கள்ல ஒரு ஆண் பாக்குற வீடியோ பெண்ணுக்கும், பெண் பாக்குற வீடியோ ஆணுக்கும் வந்துடும். இதை நீங்க நான் சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும். இதுல அப்பாற்பட்ட ஒரு சில பெண்கள் மட்டும் இருக்காங்க, ஒரு சில ஆண்கள் மட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அவங்களுமே இப்ப இதுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ புதுசா வீடியோஸ் எல்லாம் வர்றாங்க, நல்ல பொழுது போகுது அப்படின்னு சொல்லி இந்த ரீல்ஸை பார்ப்போம்னு சொல்லி பாக்குறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரீல்ஸ்ல ஆரம்பிச்சாங்க, இப்ப முழு நேர வீடியோவா போடுறானுங்க. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அம்மாவும் மகனும்னு போடுறாங்க. அந்த டைட்டில் போட்டாதானா சாமியில தெரியுது, அம்மாவும் மகனும்ன்றதே டைட்டில் போட்டாதான் தெரியுது. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அம்மா பையன்றது ஒரு புனிதமான உறவு. ஆனா அந்த வீடியோக்கள்ல இருக்க அம்மாக்களும் மகனும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்படி தடவுறானுங்க, இங்க இருந்து இப்படி தடவுறானுங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த மகளிர் ஆணையம் ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னே தெரியல. இத மீறி கேள்வி கேட்ட என்ன சொல்றாங்க, அம்மா பையன் உறவை கொச்சப்படுத்துறோம் அப்படின்றானுங்க. அம்மா பையன் உறவுன்றது ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்குமான உறவு. ஆனா அதை கொச்சப்படுத்தி வீடியோ போடுறவனுங்கள கேட்க துப்பு இல்ல. இந்த பக்கம் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி வீடியோ போடுறானுங்க. இவனுங்க எல்லாம் என்ன செய்ய காத்திருக்கானுங்கன்னு தான் தெரியல. கடைசியில பாருங்களே, இவன் முன்னாடி அவனோட குடும்பத்தெல்லாம், அவன் முன்னாடி இவனோட குடும்பத்தாலும் எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா எல்லாத்தையும் காரு பங்களாலாம் இருக்கும், பொண்டாட்டியை சொந்தமா இருக்க மாட்டாளுங்க. பேருக்கு வீட்டுக்கு ஒருத்தி வருவா, சமப்பா அப்படின்னு எதிர்பார்க்கறதும் தப்பு. ஏன்னா இனிமேல் வரவளுக சுஜி சொமாட்டோ இதோடத்தே வருவாளுங்க. எனக்கு ரீல்ஸ் போற வேலை இருக்குடா, நான் ரீல்ஸ் போட்டேன்னா எனக்கு காசு வரும், காசு வந்துச்சுன்னா எதுக்குடா நான் சமைக்கணும்னு வா ஒண்ணு. அப்புறம் பையன் யோசிப்பான், சரி அவதான் சம்பாதிக்கிறாள்ல, கூடவே உட்காந்துட்டு கொடை பிடிக்கிறதும் விளக்கு பிடிக்கிறதும் விசிறி வீசுறதும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வேலை நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆனா இப்பயே நிறைய நடந்துகிட்டு இருக்குது. உழைச்சு சாப்பிட்றவன் உழைச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான், நான் சொல்றவங்களுக்கு தெரியும். இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேமிலி வீடியோஸ் போட்டவங்க நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா இதை பார்த்து அவங்களும் இப்ப கொஞ்சம் கவர்ச்சிக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ரீல்ஸ் போகல வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்ப நல்லது சொல்றதை பாக்குறதுக்குலாம் ஆள் கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளை எது பண்ணாலுமே உட்காந்து பேன் பாக்குற குரூப் தான் நிறைய இருக்கா. சோ என்ன பண்றானுங்கன்னா ஆம்பளை வீடியோ போட்டா போகலன்னு உடனே பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்துடுறானுங்க.
நீ உருளு தரையில குழி, எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலாம். அதாவது 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோ தான் மிஸ் ஆகுது. மத்த எல்லா வீடியோவும் எடுத்துட்டானுங்க. எடுத்து முழு நேர வீடியோவா போட்டுறானுங்க. விலாக் அப்படின்னு போட்டுறானுங்க. கொண்டாடி பிறல்றது, உருள்றது, ட்ரெஸ் மாத்துறது, அதை எங்கன கட் பண்ணணுமோ அங்கன மட்டும் கட் பண்ணிக்கிறானுங்க. நம்ம பயில அதுவும் தெரியுமாக்கணும் இப்படியே உட்காந்து பாக்குறதுதான் மிச்சமா இருக்குது. இதுல இப்ப பிள்ளைகளையும் சேர்த்துக்கிறானுங்க. அப்ப பொண்டாட்டி பிள்ளை, இந்த குழந்தைங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ நம்ம அம்மா டான்ஸ் ஆடுது, அப்பா வீடியோ எடுக்கிறாரு, நம்மளுக்கு கார் வருது, பங்களா வருது, சாப்பிட எல்லாம் கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்குதுங்க. நாளைக்கு அதுகளும் அதே ஃபாலோல தான் பண்ணுங்க. ஏன்னா ஈஸியா பணம் வர வழியை தானே இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். உழைச்சா வேர்க்கும், அதான் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறானுங்க. சொந்தமா ஒரு தொழில் வச்சிருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ போடும்போது அவங்களுக்கு ரீல்ஸே போகல, ஆனாலும் போய்கிட்டு இருக்காங்க. இந்த விவசாய வேலை பாக்குறவங்க, தோட்ட வேலை பாக்குறவங்க, கஷ்டமான வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்கெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா இந்த பொண்டாட்டி அடமானமா வச்சு வீடியோ போடுறீங்க பாடுறா சாமிகளா, நல்லா இருப்பீங்கடா. 4 பேருக்கு நல்லது வழி பண்ணி அது மூலமா காசு வர்றதுக்கான வழி இருந்துச்சு. இப்பெல்லாம் எவன் சேனலுமே வியூஸ் போக மாட்டேங்குது. ஏன்னா இவங்க எல்லாம் தன்னுடைய பொண்டாட்டிகளை உள்ள இறக்கி விட்டு எந்தெந்த ட்ரெஸ்ஸை போட்டு சினிமா ஆக்டர்ஸ் ஆடுறது கூட யோசிக்கிற ட்ரெஸ் எல்லாம் இப்ப போட்டு, அப்பா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஏதாட்டும் பேஸ்புக்ல தடவிட்டு இருக்கேன், ஒரு கட்டில் காட்சி வந்துச்சு. அந்த அம்மா அப்படி படுத்துக்கிட்டு இப்படின்னு உருள்றாங்க, அப்படியே மேற்பகுதியெல்லாம் வெளியில வருது. அதுக்கு போகுது பார்த்துக்க ரீல்ஸும் வியூஸும். அவங்கதான் இப்ப கார் வாங்கியிருக்காங்க மேடம். பிள்ளைகளை பத்திரமா வச்சுக்கோங்க பேரண்ட்ஸ், முக்கியமா பசங்களையும் பத்திரமா வச்சுக்கோங்க. எதிர்காலத்துல அப்புறம் என்னமோல சொல்லுவாங்க சொப்பன சுந்தரி. இந்த சொப்பன சுந்தரி இப்ப யார் வச்சிருக்கான்ற மாதிரி ஆயிரம் கொஞ்ச நாள்ல. எவன் கட்டுறான்னு தெரியாது, கடைசியில பார்த்தா ஷிப்ட் 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 ஷிப்ட்னு போய்கிட்டே இருக்குங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி. ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றதுக்குலாம் இங்க வழி கிடையாது. ஏன்னா காசு பணம், இந்த பணம் இருக்குது பாத்தீங்களா, இந்த பணம் எல்லாம் செய்யுது. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. பிள்ளைகளை பெற்றவங்க இந்த ஜெனரேஷன் கேப்ல ரொம்ப ஆட்டம் போடாதீங்கடா. பிள்ளைகளை வச்சு சம்பாதிக்கிறோம், பொண்டாட்டியை வச்சு சம்பாதிக்கிறோம்னு அழிஞ்சு போயிருவீங்க.